ஏடிவி கார்டு மாட்டாதீங்க. பாருங்க எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாதீங்க. மக்காடே கட் ஆகிடும். இந்த ஃப்ரண்ட் வீலோட மக்காடு கட் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். பாருங்க எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் மாடிஃபிகேஷன் ஏடிவி கார்டு இன்ஸ்டாலேஷன். இந்த ஏடிவி கார்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணதுனால மிகப்பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிருச்சு. மாஸ்டர் மாற்றங்கள் வரும் மாஸ்டர். ஹே காய்ஸ், என்னோட பிக் மிஸ்டேக் மை ஏடிவி கார்டு இன்ஸ்டாலேஷன். இது பாருங்கள் எந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. மொத்தமாக வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இது எதனாலங்கிறத நம்ம வண்டி போக காட்டுறேன். இன்னொரு ஆங்கிளிங் செட் பண்ணிக்கிறேன், அது உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறது தெரியும். நம்ம ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு அட்வென்ச்சர் பைக் வேறு லெவலில் இருக்கும். பட் இந்த பைக் வச்சு ஆஃப் ரோடு ஓட்ட முடியாது. நார்மலாக இந்த மாதிரி மெதுவாக கூட போக முடியாது. இப்படி வேகமாக கூட போய் கார்னரிங் பண்ண முடியாது இந்த ஆஃப் ரோட்டில். அதுதான் பிரச்சனை. எதனாலனா நம்ம ஏடிவி கார்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறது அந்த மக்காடுக்கும் மேலே அந்த ஃபேடுக்கும் நடுவில் வந்து கேப்பு ரொம்ப அந்த இது இருக்கிறதுனால போய் நம்ம இப்படி ஷேக்கப்சர் வந்து போருக்கு இப்படி இறங்கி ஏறுறதுனால கரெக்டாக அந்த இடத்துல போய் அடிக்குது அந்த நட்டு. அதனால் வந்து நம்ம போர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். அதுதான் ஆர்டர் போட்டுக்கிறேன். பட் ஆனால் அது வந்து வரலை. அதனால தான் பிரச்சனை. நம்ம இந்த மாதிரி ஆஃப் ரோடு ஓட்டக்குள்ளையோ இல்லை ஆன் ரோடு கூட என்னங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆஃப் ரோடு மெயினான ரீசன், மெயின் ப்ராப்ளம். இந்த மாதிரிலாம் அதெல்லாம் விட்டு இப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த இதை பாருங்கள் முன்னாடி எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. அதெல்லாம் இப்படி வளைச்சி இப்படி இறக்கி ஏற்றினா டம்முன்னு அடிக்கும். அதுதான் பிரச்சனை. நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னா, நான் வந்து எங்கள் வீட்டுக்கு இருக்கிற இடம் தான், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். பட் இதனால் வந்து நிறைய டேமேஜஸ் ஆகுது. அதில் ரெக்கார்டான ஃபுட்டேஜஸையும் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கு டேமேஜ் ஆச்சுங்கிறது. நம்ம அந்த ஏடிவி கார்டு இன்ஸ்டால் பண்ணதுனால நம்மளோட ஏஞ்சல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுறாங்க. அதனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணதுக்கான காரணம். அது உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 mm போர்க் எக்ஸ்டெண்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இன்னும் வரவே இல்லை. ஏடிவி கார்டோட தான் வரும்னு நான் பார்த்தேன், அதுவும் வரல. சரி, அதை வந்தால் மாட்டிக்கலாம் அப்படின்னு தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இதை மாட்டி அது வரத்துக்கு இன்னும் டிலே ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால மாட்டினதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை இது அமைஞ்சிருச்சு. நான் ரைடு இந்த போன வாரம்லாம் வந்து ரைடு போகாத காரணம் இவெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 monthக்கு மேலேயே ஆகிடுச்சு. நான் வெளியே ரைடு போய் கூட பிளாக்ஸ்லாம் எடுத்து கூட 1 week மேலே ஆகிடுச்சு. போகாததுக்கான காரணம் மெயினான ரீசன் இதுதான். சும்மா ஒரு சோல்டிங்கில் விட்டோம்னா கூட டம்முன்னு அடித்து எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ணி வச்சுருக்குது. அதான் பிரச்சனையே இந்த இடத்துல மெயினான ரீசன். இந்த வீடியோவோட ரீசன் என்னென்னா, இந்த ஷேக்கப்சர் இறங்கி ஏறுது பாருங்கள். இந்த ஷேக்கப்சருக்கும் அந்த ஃபேடுக்கும் கேப்பில் இந்த வந்து ஏடிவி கார்டு போகிறதுனால அதுக்கான கேப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த கேப் கம்மியாக இருக்கிறதுனால அந்த நட்ஸுக்கு போய் வந்து மக்காடு ஃப்ரண்ட்டில் வீல் மக்காடு இருக்கு இல்லையா, அதில் போய் அடிக்கிறதுனால அந்த ஒரு டேமேஜஸ் ஆகுது. இதே நீங்கள் போஸாக ஒரு ஷோல்டிங்லேயோ இல்லை ஒரு ஆஃப் ரோட்லேயோ இல்லை குழிகுண்டிலையோ விட்டிங்கன்னா கண்டிப்பாக மக்காடு கட் ஆகிடும். அதனால் போர்க் எக்ஸ்டெண்டர் போட்டு தான் இந்த ஒரு ஏடிவி கார்டை இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணலைன்னா இந்த மாதிரி டேமேஜஸ் ஆகும். அந்த போர்க் எக்ஸ்டெண்டரை வீடியோவில் ஷோ பண்ணுற ஃபோட்டோவாக அதுவும் இந்த ஏடிவி கார்டும் சேம் டைமில் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஏடிவி கார்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படிலாம் நிறைய டேமேஜஸ் எதிர்பார்ப்பீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் மெயினானது ஒரு வீடியோ பண்ணனதுக்கான காரணம். ஹாய் காய்ஸ், இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் குழப்பங்களோட தான் இந்த வீடியோக்குள்ளே என்டர் ஆகிருப்பீங்க. இந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு தான் வந்து
இன்ட்ரோவில் இருந்திருக்கும். இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோவில் உள்ள என்டர் ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன எதனால் அந்த மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தால் நம்ம சேனல் வந்து மோட்டோ விளாகிங், இந்த மாடிஃபிகேஷன், பைக்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணால் நான் போடுற ஒரு வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம வந்து இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள்.